திமுகவின் 505 தேர்தல் வாக்குறுதிகளில் 364 திட்டங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு இருப்பதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார். தமிழக அரசின் சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் சிறப்பு திட்டங்கள் குறித்து அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, கோவி செழியன், சிவசங்கர் ஆகியோர் கூட்டாக சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய தங்கம் தென்னரசு 40 திட்டங்கள் அரசின் பரிசீலனையில் இருப்பதாகவும், மத்திய அரசிடம் உரிய நிதி பங்களிப்புக்காக 37 திட்டங்கள் நிலுவையில் இருப்பதாகவும், 64 திட்டங்கள் அரசால் நடவடிக்கைக்கு எடுத்துக்கொள்ள முடியாதவையாக உள்ளதாகவும் குறிப்பிட்டார். தமிழகத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்பது மாயமானது என EPS விமர்சித்திருந்த நிலையில் அவர் மாய உலகில் இருப்பதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறினார். டெக்ஸ்டைல்ஸ் முதல்ல நமக்கு பெரிய டெக்ஸ்டைல்ஸ், லெதர் இண்டஸ்ட்ரீஸ், ஜெம்ஸு, சில காம்பனன்ட்ஸு, இதில் எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு பிரச்சனைகள் வரும் என்பது எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய இது. நமக்கு பெரிய பாதிப்பு, உதாரணமாக திருப்பூர் போன்று இருக்கக்கூடிய பகுதிகள், பின்னலாடை பகுதிகளெல்லாம் பெரிய பாதிப்பு வரும். தமிழ்நாடு will be at the receiving end. எனவே இதற்கான ஒரு ஸ்பெஷல் பேக்கேஜை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் இடத்தை கேட்டிருக்கிறோம். அமெரிக்காவின் வரி விதிப்பால் தமிழ்நாட்டு ஜவுளி, ஆட்டோமொபைல் துறைகள் பெருமளவில் பாதிக்கப்படும் என்றும், இதுகுறித்து மத்திய நிதியமைச்சரிடம் பேசியுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். GST தளர்வுகளால் மாநில அரசுகளுக்கு எந்தவித நிதி பாதிப்பு ஏற்படக்கூடாது என வலியுறுத்தியதாக அமைச்சர் தெரிவித்தார். சொன்னதை மட்டுமல்ல, சொல்லாததையும் செய்துள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக அரசு பதவியேற்று 4.5 ஆண்டுகள் முடிவடைந்து விட்ட நிலையில் தேர்தல் நேரத்தின் போது அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, சிவசங்கர், கோவி செழியன் ஆகியோர் திமுக அரசு அளித்த 505 வாக்குறுதிகளில் 364 வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டதாக தெரிவித்தனர். இதனை சுட்டிக்காட்டி எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சொன்னதையும் செய்திருக்கிறோம், சொல்லாததையும் செய்திருக்கிறோம் என்று கூறியுள்ளார். 40 வாக்குறுதிகள் பரிசீலனையில் உள்ளதாக கூறியுள்ள முதலமைச்சர் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடாத காலை உணவு திட்டம், நான் முதல்வன், புதுமை பெண், தமிழ் புதல்வன் திட்டங்களையும் செயல்படுத்தி வருவதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார். முந்தைய ஆட்சியின் 10 ஆண்டு கால நிதி நிர்வாக சீர்கேடு, கொரோனா நெருக்கடி, தமிழ்நாட்டை வெல்ல முடியாத மத்திய பாஜக வன்ம அரசின் ஓரவஞ்சனை போன்ற தடைகளை கடந்து சொன்ன சொல்லை காப்பாற்றி இருப்பதாக முதலமைச்சர் பதிவிட்டுள்ளார். ராமநாதபுரத்தில் 20 இடங்களில் ஹைட்ரோ கார்பன் கிணறுகளை அமைக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ள நிலையில் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அது ரத்து செய்யப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம் என்ற பெயரில் பரப்புரையில் ஈடுபட்டுள்ள அவர் மதுரை மாவட்டத்தில் பரப்புரையில் ஈடுபட்டார். ஹைட்ரோ கார்பன் திட்டம் விவசாய நிலங்களை அழிக்கும் திட்டம் என்று கூறிய எடப்பாடி பழனிசாமி டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தது அதிமுக அரசு என்றும் கூறினார். ஹைட்ரோ கார்பன் திட்டம் விவசாயிகளுடைய நிலங்களை அபகரிக்கின்ற திட்டம். திரு ஸ்டாலின் அவர்கள் தொழில்துறை அமைச்சராக இருந்தார், துணை முதலமைச்சராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் டெல்டால ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை முதல் கொண்டு வந்தார். பிறகு அந்த டெல்டா மாவட்டத்தில் மீத்தேன் திட்டத்தை கொண்டு வருவதற்கு முயற்சி நடந்த பொழுது அதை தடுத்து நிறுத்தி விவசாயிகளுடைய நிலங்களை பாதுகாக்கப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டதாக குற்றம் சாட்டிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அரசியல் தலையீட்டால் காவல்துறை செயல்பட முடியாத நிலையில் உள்ளதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் 10,000 ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளதாகவும் அவை விரைவில் நிரப்பப்படும் என்றும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறியுள்ளார். விருதுநகரில் பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கான மாவட்ட அளவிலான அடைவுத் தேர்வு ஆய்வுக் கூட்டம் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தலைமையில் நடைபெற்றது. இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆசிரியர் தகுதி தேர்வு விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் விவரம் முழு அளவில் பெற்ற பின் இதுகுறித்து ஆலோசிக்கப்படும் என்றும் ஆசிரியர்களை தமிழக அரசு எக்காரணத்தை கொண்டும் கைவிடாது என்றும் கூறினார். எல்லாமே அந்த டீச்சர்ஸ் உருவாக்குனவங்க தான் அதெல்லாம். ஸோ அந்த டீச்சர்ஸ்க்கு என்ன விதமான ஒரு நியாயத்தை இப்போ மாண்புமை பொருந்திய நீதிமன்றம் நேற்று ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கின்றது. ஸோ அது சார்ந்த அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம் என்பதை முடிவு செய்ததுக்கு பிறகு எந்த ஒரு டீச்சரையும் விட்டுவிடாமல் அவர்களை அரவணைப்பதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதை கண்டிப்பாக. கட்டாய கல்வி சட்டத்தின் மூலம் 40% பணத்தை மாநில அரசு கொடுத்தாலும் 60% பணத்தை மத்திய அரசு தராததால் மாணவர்களுக்கான கட்டணத்தை வழங்க முடியாத சூழல் உள்ளதாகவும் அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்தார்.
எத்தியோப்பியாவில் இருந்து சென்னைக்கு கடத்தி கொண்டு வரப்பட்ட 56 கோடி ரூபாய் மதிப்பிலான 5.6 கிலோ கொக்கைன் போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. ஆப்பிரிக்க நாடான எத்தியோப்பியா தலைநகர் அடிஸ் அபாபாவில் இருந்து சென்னைக்கு வந்த எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் வடமாநில இளைஞர்கள் 2 வந்தனர். வடமாநிலத்தைச் சேர்ந்த 2 டெல்லி அல்லது மும்பைக்கு செல்லாமல் சென்னைக்கு வந்ததால் சந்தேகமடைந்த சுங்கத்துறை அதிகாரிகள் 2 விசாரணை செய்து அவர்கள் உடைமைகளை சோதனை செய்தனர். அப்போது அவர்கள் 56 கோடி ரூபாய் மதிப்பிலான 5 கிலோ 620 கிராம் எடை கொண்ட கொக்கைன் போதைப் பொருளை கடத்தி வந்தது தெரியவந்தது. இதையடுத்து 2 கைது செய்த அதிகாரிகள் அவர்களிடம் விசாரணை நடத்தினர். அப்போது சர்வதேச போதை கடத்தும் கும்பலுக்காக கூலிக்காக சென்றது தெரியவந்தது. மேலும் இவர்களைப் போல மும்பை மற்றும் டெல்லிக்கு போதைப் பொருட்களை 2 கடத்தி வருவதும் தெரியவந்தது. இதையடுத்து மும்பை விமான நிலையத்தில் ஒருவரும் டெல்லி விமான நிலையத்தில் நைஜீரிய இளைஞரும் கைது செய்யப்பட்டனர். 2500 பட்டதாரி ஆசிரியர்களுக்கு உடனடியாக பணி நியமன ஆணைகளை வழங்கலாம் என தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. காலியாக உள்ள பட்டதாரி ஆசிரியர்கள் பணியிடங்களுக்கு போட்டித் தேர்வு மூலம் 2500 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். ஆனால் ஆசிரியர் அல்லாத அமைச்சு பணியாளர்களுக்கு 2% ஒதுக்கீடு வழங்காமல் நேரடி நியமனம் செய்யக்கூடாது என தொடுக்கப்பட்ட வழக்கில் பட்டதாரி ஆசிரியர்களின் பணி நியமனத்திற்கு இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற தனி நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இதை எதிர்த்து தேர்வு செய்யப்பட்ட ஆசிரியர்கள் 2 நீதிபதிகள் அமர்வில் முறையீடு செய்தனர். இந்த வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஆர் சுரேஷ்குமார், ஹேமந்த் சந்திர கவுடர் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது தனி நீதிபதியின் உத்தரவால் தேர்வான அனைத்து ஆசிரியர்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாக முறையிடப்பட்டது. அப்போது போட்டித் தேர்வு மூலம் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கான பணி நியமன ஆணைகள் தயாராக உள்ளனவா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அவை தயாராக இருப்பதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து பட்டதாரி ஆசிரியர்கள் 2500 பேருக்கும் உடனடியாக பணியாணைகளை வழங்க நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் பணி நியமனம் செய்தது தொடர்பான அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை 2 வாரங்களுக்கு ஒத்திவைத்தனர். 2 நாள் பயணமாக தமிழ்நாடு வந்துள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டுவிட்டு திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலில் சாமி தரிசனம் செய்கிறார். சென்னை கிண்டி ராஜ்பவனில் தங்கியிருக்கும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு காலை 11 மணிக்கு சென்னையில் இருந்து திருச்சி செல்கிறார். மதியம் 12:30 மணிக்கு திருச்சி விமான நிலையம் சென்றடையும் அவர் அங்கிருந்து விமானப்படை ஹெலிகாப்டர் மூலம் திருவாரூர் செல்கிறார். மதியம் 3:30 மணிக்கு திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ளும் அவர் மாலை 4 மணிக்கு திருவாரூரில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் திருச்சி ஸ்ரீரங்கம் ஹெலிகாப்டர் தளத்திற்கு வருகிறார். இதனைத் தொடர்ந்து அங்கிருந்து சாலை மார்க்கமாக ஸ்ரீரங்கநாதர் கோவிலுக்கு செல்லும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அங்கு சாமி தரிசனம் செய்கிறார். இதையடுத்து மாலை 5:30 மணிக்கு திருச்சி விமான நிலையத்தில் இருந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு டெல்லி புறப்பட்டுச் செல்கிறார். குடியரசுத் தலைவர் வருகையை முன்னிட்டு ஸ்ரீரங்கம் நகரம் முழுவதும் காவல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டுள்ளது. ஸ்ரீரங்கம் கோவிலை சுற்றியுள்ள பகுதிகள் முழுவதும் காவல்துறையினர் தொடர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் பாதுகாப்பு காரணம் கருதி இன்று மதியம் 1 மணி வரை மட்டுமே ஸ்ரீரங்கம் கோவிலில் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆரணி அருகே நாய் குறுக்கே வந்து மோதியதால் சாலையில் சென்ற பைக் விபத்தில் சிக்கி சிறுமி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் முள்ளிப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்தவர் கார்த்திக். இவரது 4 வயது மகள் அனாமிகா LKG படித்து வந்தார். இந்த நிலையில் கார்த்திக்கும் அனாமிகாவும் ஆரணி நோக்கி பைக்கில் சென்று கொண்டிருந்த போது சாலையில் நாய் ஒன்று குறுக்கே வந்து வாகனத்தில் மோதியதாக கூறப்படுகிறது. அதில் நிலை தடுமாறி இருவரும் கீழே விழுந்தனர். அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் இருவரையும் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் தலையில் பலத்த காயம் ஏற்பட்ட சிறுமி அனாமிகா சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். விபத்து சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாய் குறுக்கே வந்து வாகனம் விபத்திற்குள்ளானதில் சிறுமி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. தனது தாயை அவதூறாக பேசியதை தாம் மன்னித்தாலும் நாட்டு மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என பிரதமர் மோடி பேசினார். பீகாரில் ராகுல் காந்தி நடத்திய வாக்காளர் உரிமை பேரணியின் போது சிலர் பிரதமர் மோடியின் தாய் குறித்து அவதூறாக பேசிய வீடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியது. காங்கிரஸ் மற்றும் RJD கட்சியினரை எதிர்த்து பாஜகவினர் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடத்தினர். இந்நிலையில் பீகாரில் நலத்திட்டங்களை காணொலி வாயிலாக தொடங்கி வைத்து பேசிய பிரதமர் மோடி தனது தாயை மட்டுமல்ல ஒட்டுமொத்த தாய்மார்களையும் அவமானப்படுத்தி இருப்பதாக கூறினார். मेरी मां का अपमान नहीं है, ये देश की मां, बहन, बेटी का अपमान है. தாய்மார்களின் தியாகத்தை பணக்காரர்களான காங்கிரஸ் மற்றும் RJD கட்சியினரால் புரிந்து கொள்ள முடியாது என்றார்.
பிஆர்எஸ் கட்சியிலிருந்து கவிதாவை தற்காலிகமாக நீக்கி அவருடைய தந்தையும் கட்சியின் தலைவருமான சந்திரசேகர ராவ் உத்தரவிட்டுள்ளார். பாரத் ராஷ்டிரிய சமிதி ஆட்சியில் காளீஸ்வரன் பாசன திட்டத்தில் ஊழல் நடைபெற்றதாக புகார் எழுந்த நிலையில் சிபிஐ விசாரணை நடத்த தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி உத்தரவிட்டார். இதனை கண்டித்து அறிக்கையை விட்ட பிஆர்எஸ் எம்எல்சி கவிதா தங்கள் கட்சியை சேர்ந்த முன்னாள் நீர்வளத்துறை அமைச்சரும் தங்கள் உறவினருமான ஹரீஷ் ராவை குற்றம் சாட்டி பேசினார். தங்கள் ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்தபோது சொத்துக்களை வாங்கி ஹரீஷ் குவித்து விட்டதாகவும் தற்போது ரேவந்த் ரெட்டியுடன் சேர்ந்து சந்திரசேகர ராவை சிக்க வைக்க திட்டமிட்டிருப்பதாகவும் கவிதா கூறினார். இதில் முன்னாள் எம்பி சந்தோஷ்குமாருக்கும் தொடர்பு உள்ளதாக கவிதா குற்றம் சாட்டினார். சிபிஐ விசாரணையில் தன்னுடைய தந்தை சந்திரசேகர ராவ் குற்றம் செய்யவில்லை என்பது நிரூபணமாகும் என்றும் அவர் கூறினார். பிஆர்எஸ் மூத்த தலைவர்கள் குறித்து இப்படி கருத்து தெரிவித்த நிலையில் கவிதாவை கட்சியிலிருந்து தற்காலிகமாக நீக்கி சந்திரசேகர ராவ் உத்தரவிட்டுள்ளார். தனது உடல்நிலை குறித்து சமூக ஊடகங்களில் வெளியாகும் கருத்துக்கள் தவறானவை என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் விளக்கமளித்துள்ளார். கடந்த ஒரு வார காலமாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பொதுவெளியில் தோன்றவில்லை, செய்தியாளர்களையும் சந்திக்கவில்லை. இதனால் அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இறந்துவிட்டதாகவும் சமூக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகின. இந்த நிலையில் வாஷிங்டனில் உள்ள ஓவல் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் கடந்த வாரத்தில் பல்வேறு செய்தியாளர்கள் சந்திப்புகளில் கலந்து கொண்டதாக தெரிவித்தார். I have heard it's sort of crazy, but last week I did numerous news conferences, all successful. They went very well, like this is going very well. And then I didn't do any for 2 days, and they said there must be something wrong with him. முன்னாள் அதிபர் ஜோ பைடன் சில மாதங்களாக பொதுவெளியில் தோன்றாத போது அவர் குறித்து தவறாக கருத்து தெரிவிக்காதது ஏன் என்றும் ட்ரம்ப் கேள்வி எழுப்பினார். மேலும் அமெரிக்க விண்வெளி கட்டுப்பாட்டு மையத்தை கொலராடோவிலிருந்து தனது முந்தைய ஆட்சி காலத்தில் இருந்த அலபாமாவுக்கே மாற்ற உள்ளதாக அவர் அறிவித்தார். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தகம் ஒருதலைபட்சமாக இருப்பதாகவும் தனது வரி விதிப்பு நடவடிக்கை நியாயமானதே என்றும் ட்ரம்ப் விளக்கமளித்தார். பாகிஸ்தானில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு வீடுகளின் மேற்கூரைகளில் தவித்து வருபவர்களை ட்ரோன்கள் மூலம் கண்டறியும் பணியில் மீட்புப் படையினர் ஈடுபட்டுள்ளனர். பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் கடந்த சில தினங்களாக கனமழை பெய்து வருகிறது. மேலும் இந்தியாவில் உள்ள அணைகளிலிருந்து கூடுதல் நீர் திறக்கப்பட்டதால் முல்தான் மற்றும் ஜாங் மாகாணங்கள் வெள்ளக்காடுகளாக மாறியுள்ளன. பெரும்பாலான பகுதிகளில் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. 5 அடி உயரத்திற்கு வெள்ளம் தேங்கிய நிலையில் மக்கள் தங்களால் முடிந்த அளவுக்கு பொருட்களை எடுத்துக்கொண்டு பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறியுள்ளனர். இதுவரை 850 பேர் உயிரிழந்த நிலையில் 9 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறியதாக கூறப்படுகிறது. பலரும் தங்களது வீடுகளின் மேற்கூரைகளில் தஞ்சமடைந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து அவர்களை கண்டறிந்து மீட்பதற்காக ட்ரோன்களை மீட்புப் படையினர் பயன்படுத்தி வருகின்றனர். மக்களை தங்க வைப்பதற்காக 1000த்திற்கும் மேற்பட்ட முகாம்களை அமைத்துள்ளதாக பஞ்சாப் மாகாண அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.